ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அந்த ஆவணி மாதம் நடராஜருக்கு அபிஷேகம் வரும். நடராஜருக்கு மொத்தம் 6 அபிஷேகங்கள், 6 ருதுக்கள். ஒரு வருஷத்துக்கு ஒவ்வொரு ருதுவுக்கு ஒவ்வொரு அபிஷேகம். ஆனால் சரத் ருதுவுக்கு அபிஷேகம் கிடையாது. சரத் ருது ஐப்பசி கார்த்திகை. இது வருஷ ருதுவில் 2 அபிஷேகம் நடைபெறும். வருஷத்துக்கு 6 அபிஷேகம். ஆவணி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தசி அன்று நடைபெறும். 26/8 ஆகஸ்ட் 26/8 புதன்கிழமை அன்று நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும். அனைத்து சிவன் கோயில்களில் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும். இதை நாம் கழிப்பது என்பது நமக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அன்றைய தினம் நாம் நடராஜ பெருமானுக்கு தேவையான பொருட்கள், அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து நாம் அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆவணி மாதம் ஒரு அபிஷேகம். அதன் பிறகு இதே சுக்லபட்ச சதுர்த்தசி புரட்டாசி மாதம் அன்று ஒரு அபிஷேகம். அதாவது இந்த வருஷ ருதுவில் 2 அபிஷேகம் நடைபெறும். சரத் ருதுவில் மட்டும்தான் கிடையாது. வருஷத்துக்கு 6 அபிஷேகம். மங்களாஞ்சி பவந்து.